தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரிய வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு இவருடைய ஜாமீன் மனுக்கள் தொடர்ச்சியாக சென்னை முதன்மை அமர் நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் தன்னை இந்த அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி அவர் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. அதாவது அவர் விடுவிக்க மறுத்து உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டு பதிவுக்காக அவர் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகுதான் அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்கள். ஆனால் அன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவதால் வேறொரு நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி தள்ளி வைத்து அன்றைய தினம் இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.